ஹவுஸ் லைஃப் ஸ்டைல நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் சிக்கன் கிரேவிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 kg சிக்கன், இஞ்சி பூண்டு, சாப் பண்ண சின்ன வெங்காயம், 2 தக்காளி, வீட்லயே ரெடி பண்ண கறி மசால் பவுடர், 1 பவுல் ஆஃப் தேங்காய் பால், அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு முந்திரி, மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்பு, கிராம்பு, பட்டை, சீரகம். அவ்வளவுதாங்க. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் லேசா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், இது மூணையும் லோ ஃப்ளேம்ல லைட்டா சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டாதீங்க, லைட்டா சாட்டே பண்ணா போதும். ஜஸ்ட் அந்த ஹீட் அதுல அப்சர்வ் ஆனா மட்டும் போதும். லைட்டா ஹீட் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிடலாம். அந்த ஆற வச்சுட்டு இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. மசால் ரெடி. அதே ஜார்ல நான் பூண்டு, இஞ்சி, அதுல கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாம் அரைச்சிட்டோங்க. இந்த மாதிரி திக் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் போட்டு, கடாய் காஞ்சிருச்சுங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வணக்கிக்கலாம். இந்த பேஸ்ட் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரியே அரைச்சுக்கோங்க. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு கிளறிக்கோங்க. இது வணங்கினா லைட்டா கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து மேஷ் ஆயிருக்கணுங்க. இப்படி மேஷ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை போட்டுருவோம். நான் 1 kg வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டர்மரிக் பவுடர். நம்ம மிளகு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஸ்பைசி ஆயிடும். நெக்ஸ்ட் இதுல 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லா பவுடருமே வீட்லயே நாங்க அரைச்சிருங்க. நீங்க கடையில எல்லாம் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவு வீட்லயே ஸ்பைசஸ ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட லாஸ்டா தேவையான அளவு சால்ட், அப்புறம் நாம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வறுத்து அரைச்சோம் இல்லையா, மிளகு சோம்பு சீரகம், அந்த பவுடர் இது இதுலயே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். மசாலாவும் அது கூட சேர்த்து கலரி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே ஹீட்லயே இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிக்கன் இதுலயே தான் வேக போகுது. அவ்வளவுதாங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அது வேகிற வரையும் விட்டுருங்க. இப்போ நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் இதாயிடுச்சு, சக் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1 கப் நல்லா திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதை கிளறி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தேங்காய் பாலை. இப்ப தேங்காய் பால் ஊத்துனா கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் நல்லா திக்காயிடும் இந்த கிரேவி. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் திக்னஸ்க்காக. அவ்வளவுதாங்க. நம்ம தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.